ராஜி, தற்பொழுது எழும்பூரில் இருக்கக்கூடிய லாங்ஸ் கார்டன் சாலையில் 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களது வாழ்வாதார கோரிக்கையை வலியுறுத்தி தற்பொழுது பேரணியாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த 11 ஆண்டுகளாக உயர்த்தப்படாமல் இருக்கக்கூடிய ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்பொழுது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதே போல பைக் டாக்ஸிகளை தடை செய்ய வேண்டும் எனவும் இதனால் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்படுவதாகவும் தற்பொழுது ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அண்மையில் போக்குவரத்து துறை அமைச்சர் அறிவித்த அந்த அறிவிப்பை கூட தடை செய்ய வேண்டும் எனவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த போராட்டத்தை தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றனர். அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தினர் தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். குறிப்பாக இவர்களது கோரிக்கையை பொறுத்தவரை ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் பைக் டாக்ஸியை தடை செய்ய வலியுறுத்தியும் அதே போல போக்குவரத்து துறை அமைச்சர் ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கையை கவனத்தில் கொள்ளாமல் பைக் டாக்ஸி போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக நடைபெறுவதை கண்டித்தும் தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் நம்முடன் இணைந்திருக்க அவரிடம் கேட்கலாம். என்னென்ன கோரிக்கைகள் நீங்க முன் வச்சிருக்கீங்க? அரசு தரப்புல என்ன மாதிரியான பதில்கள் இது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியதன் முக்கிய காரணம் என்ன? அதாவது என்னன்னா, ஒரு தொழிலையும் ஒரு குறிப்பிட்ட கால நேரம் நிர்ணயம் பணம் என்பது தேவையானது. ஆட்டோ மீட்டர் கட்டணம் என்பது கடந்த 11 வருடத்துக்கு முன்னாடி நிர்ணயிக்கப்பட்ட ஒரு மீட்டர் கட்டணம். 11 வருஷத்துக்குள்ள எல்லா பொருளாதாரமும் உயர்ந்து போச்சு. ஸ்கூலில் சேர்க்கறதுலேருந்து ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து எல்லாமே விலை உயர்வு. அப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஊதியம் எங்களுக்கு வேணும். அப்போ உயர்த்தப்படாத இந்த அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். ரெண்டாவது இந்த கோரிக்கை என்னன்னு சொன்னால், சட்டவிரோதமாக இயக்கப்படுற பைக் டாக்ஸி. ஏன் அதை சட்டவிரோதம்னு சொல்கிறேன்னா, ஒரு தொழில் செய்யணும்னா அதுக்கு அரசு அனுமதி வேணும். அந்த அரசு அனுமதியே கிடையாது. இதே பைக் டாக்ஸியை உங்கள் தொலைக்காட்சியில் வேலை செய்கிற ஒரு பெண் ஜெமினி பிரிட்ஜில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க. அதுக்கான வழக்காக நாங்கள் சென்னை கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது இதே அரசு சொல்லிச்சு, நாங்கள் இன்சூரன்ஸ் தர முடியாது, நாங்கள் பைக் டாக்ஸிக்கு அனுமதி தரலைன்னு கோர்ட்டில் பதிவு இருக்குது. ஆனால் அதையும் மீறி இன்றைக்கி அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்குது, அதனால் இது கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். மத்திய அரசு ஒரு காலமும் இதை அனுமதி கொடுக்கலன்றது தான் உண்மை. இப்போ சட்டவிரோதமாக அமைச்சர் சொன்னால் பொய் எடுபடுன்றதுக்காக அமைச்சர் இந்த பொய்யை சொல்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எங்கள் தொழில் செய்யக்கூடிய எல்லாருமே ஆட்டோவுக்கு மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம், காக்கி யூனிஃபார்ம் போட்டிருக்கிறோம், அதுக்கான பர்மிட் வச்சுருக்கிறோம், அதுக்கான லைசன்ஸ் வச்சுருக்கிறோம், இன்சூரன்ஸ் கட்டுறோம், எல்லாமே கட்டி நாங்கள் அந்த ரோட்டில் ஏற்கிறோம். பைக் டாக்ஸின்றது அப்படி கிடையாது. அப்படி பைக் டாக்ஸி இயக்கணும்னு சொன்னால் அதுக்கு அரசாங்க ரூல் ஒன்று வேணும். அது என்ன ரூல்னா, அவங்களுக்கான வண்டி ஒரு கலரு, யூனிஃபார்மு, லைசன்ஸ், அதுக்கான லைசன்ஸு, இன்சூரன்ஸு, பேட்ஜு எல்லாம் கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் பொதுமக்களுக்காக தான் சொல்கிறோம். பைக் டாக்ஸியில் போய் நீங்கள் இறந்தால் உங்கள் குடும்பத்துக்கு ஒன்றுமே கிடையாது. ஆக்சிடென்ட் என்பது தற்செயலாக நடக்கக்கூடியது தான். இன்சூரன்ஸ் என்பது உங்கள் பைக் டாக்ஸி கிடையாது. அப்போ இந்த பைக் டாக்ஸி இல்லாமல் பைக்கில் போய் பயணம் பண்ணி 20 ரூபா 30 ரூபா இன்னைக்கு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி பயணம் பண்ணி உயிர் போயிடுச்சுன்னு சொன்னால் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்படுற இழப்பை இந்த 20 ரூபா 30 ரூபா சரி பண்ணாது. ஆகவே அரசு ஒன்று இதை முறைப்படுத்தணும், இல்லை தடை செய்யணும் பைக் டாக்ஸியை. இது செஞ்சால் மட்டும்தான் எங்கள் கோரிக்கை வெல்லும். அது வரைக்கும் நாங்கள் போராடுறோம் என்பது தொடர்ந்து கொண்டு இருக்கும். ஆண்டுகளுக்கு முன்னதாக செலவு எப்படி இருந்தது, இப்போ இருக்கக்கூடிய செலவு எப்படி இருக்கு? ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்தாதால என்ன மாதிரியான கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சுட்டு வரீங்க? அதாவது எந்த பொருளுமே வாங்க முடியாது. 11 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கொடுத்த மீட்டர் கட்டணம் 1.8 கிலோமீட்டருக்கு 25 ரூபாவும் அடுத்த கிலோமீட்டருக்கு 12 ரூபாவும் கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்திலையும் அந்த பணம் குறைவு தான். இருந்தாலும் எங்களுக்கு இது ஒரு தொழில், நாங்கள் இந்த தொழில் நம்பி வந்துட்டோம்னு சொல்கிறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பித்தோம். ஆனால் அந்த காலத்தை விட இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மடங்கு எல்லா பொருளோட விலையும் உயர்ந்திருக்கு. அப்போ 200 மடங்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கி நாங்கள் சாப்பிட்ணுன்னு சொன்னால் அதுக்கான வருமானம் 200 மடங்கு பெருகி இருக்கணும். ஆனால் நாங்கள் அந்த 200 மடங்குக்கெல்லாம் போகல. எங்களுக்கான ஒரு நியாயமான கட்டணம் கேட்டோம். அந்த கட்டணம் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ ஸ்டாலின் ஒரு ஆட்சி 3 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னும் அந்த கட்டணத்தை நிர்ணயிக்கலை. நாங்களும் ஒரு தடவை மனு கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஏதோ ஒரு தனியார் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி யாரோ ஒரு ஆள் சம்பாதிக்கிறதுக்கு அரசாங்கமே அந்த வருமானத்தை எடுத்துக்கிட்டா என்னன்னு சொல்லி தான் ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு ஆப் கேட்குறோம். ஏன்னா கவர்மெண்ட் ஆப்புன்னும் போது ஒரு போலீஸால் அது கண்காணிக்கப்படும்.
அப்போ அந்த ஆப்பில் பதிவு பண்ணி ஓட்டக்கூடிய டிரைவர்கள் எப்படிப்பட்ட டிரைவர்கள், எந்த இடத்துல இருக்கிறாங்க, எல்லா ரெக்கார்டுமே போலீஸ்க்கு போயிடும். அப்போ அந்த கவர்மெண்ட் ஆப்பை பயன்படுத்துகிற எல்லாருமே தரமானவங்க தான்றது ஒரு ரெக்கார்டு வரும். அந்த ரெக்கார்டில் நீங்கள் ஆப்பை பயன்படுத்தி எங்களை ஓட்ட விட்டீங்கன்னு சொன்னால் எங்கள் தொழிலும் அங்கீகரிக்கப்படும். ரெண்டாவது, அது வரக்கூடிய லாபத்தில் எங்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐ இருக்குது, நலவாரியம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் முறைப்படுத்த முடியும். கவர்மெண்ட்டுக்கும் அது மூலிமா ஒரு வருமானம் கிடைக்கும். என்னன்னு சொன்னால், ஒரு சவாரிக்கு 15 ரூபா நாங்களே தரோம். அப்போ 15 ரூபா நாங்களே தரும்போது 5 ரூபாவை அரசாங்கம் எடுத்துக்கிட்டு 5 ரூபாவை அது செலவினத்துக்கு பயன்படுத்திட்டு 5 ரூபாவை எங்களுக்கு திரும்பி பிஎஃப் இஎஸ்ஐயாக கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆனால் அரசாங்கம் தயார் நிலையில் இல்லை. ஏன்னு சொன்னால், அரசாங்கம் ஒரு தனியார் முதலாளி, அவரை ஊக்குவிக்கிறதெல்லாம் இருக்குதே தவிர இந்த அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கமாக இல்லை. எல்லாருமே வந்து மீட்டர் போட்டு ஆட்டோ ஓட்டுறதுலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு தொழில் செய்கிறவன் லாபம் இருந்தால் தான் அதை பயன்படுத்த முடியும். லாபமே இல்லாமல் ஒருத்தர் வந்து நீங்கள் பண்ணணும்னா எப்படி சொல்ல முடியும்? இப்போ சராசரியாக ஒரு மனுஷன் வந்து சென்னையில் வாழணும்னா ஒரு குறைஞ்சபட்சம் குடும்பத்துக்கு ஒரு 20,000 ரூபாய் தேவைப்படுது. அப்போ அந்த 20,000 ரூபாய் இல்லை, நீ 5,000 ரூபாயில் தான் குடும்பம் நடத்தணும்னு சொன்னால் ஒரு நிர்பந்தப்படுத்தினா எப்படி சொல்ல முடியும்? இப்போ முதல்வருக்கு ஒரு பொருள் பிடிக்குன்னா அது எனக்கு பிடிக்காது, ஆனால் நீ இதை தான் பண்ணணும்னு சொன்னால் அது எப்படி சாத்தியமாகும்? எந்த ஒரு பொருளுமே விருப்பம் இருக்குது. அப்போ இந்த தொழிலுக்கான ரோட்டில் ஓட்டக்கூடிய கட்டணம் எவ்வளவு, எப்படி நிர்ணயம் பண்ணணும், எப்படி பண்ணணும்? ஓட்டு மட்டும் நாங்கள் எல்லோரும் சராசரியாக தானே போடுறோம், நாங்கள் மாற்றி ஒன்றும் போடலையே, பாதி கீழ்ச்சி போடலையே, ஓட்டை முழுசாக தானே போடுறோம். அப்போ அது மாதிரி எல்லா வாழ்க்கை தரம் மாறணும்னா அரசு தான் முடிவு பண்ணணும். அதுக்கு தான் ஒரு அரசை தேர்ந்தெடுப்பது.